கூட்டு விளைவு அத்தியாயம் 2 பகுதி 2. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் தொழில் வாழ்க்கையும் பல மடங்கு உயர்த்தி கொள்ள நான் மேற்கொண்ட அதே உத்திகளை பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையை தவறான திசையை நோக்கி இழுத்து கொண்டிருக்கின்ற தீர்மானங்களின் உடம்பு பிடியிலிருந்து உங்களால் விடுபட முடியும். நீங்கள் உங்களுடைய மோசமான தேர்ந்தெடுப்புகளை தெரிஞ்சே மேற்கொள்றதில்லை என்பது தான் உங்களுக்கு பெரும் சவாலாக இருக்கும். அப்படி இருந்தால் நன்றாக இருக்கும். ஏன்னா அவற்றை சரி செய்வது எளிது. ஆனால் பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் மேற்கொள்கிற தீர்மானங்கள் குறித்து உங்களுக்கு பிரಜ್ಞையே இருப்பதில்லை. நம்முடைய தேர்ந்தெடுப்புகள் நம்முடைய வளர்ப்பு முறைகளாலும் நம்முடைய கலாச்சாரத்திலும் வடிவமைக்கப்படுது. அவை நம்முடைய நடத்தைகளோடு பழக்க வழக்கங்களோடு பிணைந்திருப்பதால் அவை உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்பது போன்ற உணர்வு உங்களுக்கு இருக்கும். எடுத்துக்காட்டாக, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ அல்லது தொழில் வாழ்க்கையோ சிறப்பாக சென்று கொண்டிருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் திடீர்னு எந்த வித முகாந்திரமும் இன்றி ஒரு முட்டாள்தனமான தேர்ந்தெடுப்பையோ அல்லது ஒரு சில சிறிய தேர்ந்தெடுப்புகளையோ மேற்கொண்டு அதன் விளைவாக உங்களுடைய நீண்ட கால கடின உழைப்பு வீணாவதையோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை திட்டம் தடைப்படுவதையோ நீங்கள் பார்த்துருக்கலாம். உங்களுக்கு நீங்களே குழி தோண்ட முயற்சித்து கொண்டிருக்கவில்லை அப்படின்றது உண்மைதான். ஆனால் உங்களுடைய தீர்மானங்களை சீர்தூக்கி பார்த்து அதை பற்றி சிந்திக்காமல் இருந்ததன் மூலம் நீங்கள் விரும்பிராத ஒரு விளைவை நீங்கள் தேர்கொள்ள வேண்டியிருந்தது. தன்னுடைய உடல் பருமனாக வேண்டுமென்றோ தான் திவாலாக வேண்டுமென்றோ தான் விவாகரத்து பெற வேண்டுமென்றோ யாரும் திட்டமிட்டு செயல்படுறதில்லை. ஆனால் பெரும்பாலான சமயங்களில் நாம் மேற்கொள்கிற சிறிய மோசமான தொடர் தேர்ந்தெடுப்புகளின் பின்விளைவுகளே ஆகவே அவை இருக்குது. யானைகள் கடிப்பதில்லை. உங்களை எப்போதாவது ஒரு யானை கடிச்சிருக்கா? ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு கொசுவிடம் கடி வாங்கியிருப்பீங்க. வாழ்க்கையில் பெரும்பாலான சிறிய விஷயங்கள் தான் உங்களை கடிக்கும். அபூர்வமாக ஒரே ஒரு பெருந்தவறு ஒரே நொடியில் ஒருவருடைய வேலைக்கோ அல்லது அவருடைய பிரபலத்துவத்திற்கோ அச்சுறுத்தலாக இருப்பதை நாம் கேள்விப்படத்தான் செய்கிறோம். ஆனால் அவற்றை பற்றி இங்கே நாம் பார்க்க போகிறதில்ல. நம்ம பெரும்பாலானோர் நம்ம மேற்கொள்கின்ற பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவை போல தோன்றாத சிறிய தேர்ந்தெடுப்புகள் குறித்து தான் கவலை கொள்ள வேண்டும். கூட்டு விளைவு எப்போதுமே வேலை செய்யுது. இது போன்ற சூழலில் அது உங்களுக்கு எதிராக வேலை செய்யுது, அவ்வளோதான். எடுத்துக்காட்டாக, ஒரு முழு பாட்டில் கோகோ-கோலா பானத்தை பறிக்கிட்டு ஒரு முழு பாக்கெட் சிப்ஸை தின்று முடிச்ச பிறகு தான் உங்களோட பிரಜ್ಞை வருது. அடடா, இன்றைக்கி நாம் நம்மளுடைய கலோரி தேவையை அளவுக்கு அதிகமாக மீறிட்டோம் அப்படின்னு தோணுது. உருப்படாத தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் 2 மணி நேரத்தை தொலைச்சி விடுவது, உங்கள் அன்புக்குரியவர்களிடம் தேவையில்லாமல் பொய் சொல்கிறது இல்லை பொய் சொல்லி மாட்டிக்கிறது போன்றவை இதில் அடங்கும். இவை ஏன் நிகழ்கிறது? யோசனையின்றி தேர்ந்தெடுப்புகளை மேற்கொள்ள உங்களை நீங்கள் அனுமதித்து கொண்டிருப்பது தான் அதுக்கு காரணம். பிரಜ್ஞையின்றி நீங்கள் தேர்ந்தெடுப்புகளை மேற்கொண்டிருக்க வர